அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024-25 ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நடைபெறுகிறது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பார்ட் 1ல பார்த்தோம். இன்னைக்கு பார்ட் 2 பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? இரு எண்களின் மீப்போவா 4 அவற்றின் மீசிமா 520. மேலும் அவற்றில் ஒரு எண் 52 எனில் மற்றொரு எண்ணை காண்க. இது இந்த மாடல் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு கொஸ்டின் வந்து கேட்டுனே இருக்கிறாங்க. அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி இந்த மாடலை கேட்கிறாங்க. இரு எண்களின் மீப்போவா 4 அவற்றின் மீசிமா 520. மேலும் அவற்றில் ஒரு எண் 52 எனில் மற்றொரு எண்ணை காண்கன்னு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா, ஒரு எண் அண்டர்லைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு கீவேர்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல கொஸ்டின் கொடுத்திருந்தாங்கன்னா கவலைப்பட தேவையில்ல. இரு எண்களின் மீப்போவா 4. சரி, மீப்போவா கொடுத்திருக்காங்க. மீசிமா 520 கொடுத்திருக்காங்க. மேலும் அவற்றில் ஒரு எண் 52 எனில் மற்றொரு எண்ணை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஒண்ணுமே இல்ல, ஃபார்முலா எழுதலாமா? ஒரு எண்ணா, ரெண்டாவது மற்றொரு எண் இருக்கிறாங்களா, இரண்டாம் எண்ணு கூட வச்சுக்கலாம், மற்றொரு எண்ணு சொல்லலாம், இரண்டாம் எண்ணை வச்சுக்க. எண் இஸ் ஈக்குவல் டு ஒரு எண் 52 மற்றொரு எண் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ஒரு எண் இன்டு இரண்டாம் எண் என்ன கொடுக்குறாங்க? மீப்போவா. அப்ப எழுதுங்க, மீப்போவா இன்டு மீசிமா. ரைட்டா? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எண் 52, ஒரு எண் என்ன 52. சரி, போட்டோம். இரண்டாம் எண்ண மற்றொரு எண்ணா தெரியாது, கவலைப்படாது. தெரியுமா? பிரச்சனை இல்லை, எழுதிக்கீங்க. இரண்டாம் எண் மீப்போவானா 4 கொடுத்துருக்காங்க, அதனால 4 போட்டுருக்க. இன்ட்டு மீசிமா 520 கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அப்ப எழுதிக்கணும். ஒரு எண் 52, இரண்டாம் எண் தெரியாது, அதைதான் கண்டு மற்றொரு எண்ணு கேட்கிறாங்க. மீப்போவா 4 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு மீசிமா 520 கொடுத்துருக்காங்க. எழுதிட்டுனா சரி. இப்ப பாருங்க, இரண்டாம் எண் இந்த 52 மல்டிபிள் இருக்குது, பெருக்கல் இருக்குது. அப்ப பெருக்கல ஈக்குவல் கண்ணாட போனா என்ன ஆகும்னா வகுத்தல் ஆகும். பாருங்க, 4/520 டிவைடட் பை இந்த 52 இங்க வந்துடும், வகுத்தல் ஆயிடும். இந்த 52 பெருக்கல் இருக்குது, ஈக்குவல் கண்ணாட போனா வகுத்தல டிவைடட்ல வந்துடும், 52 ஆயிடும். ரைட்டுங்களா? இப்ப என்ன பண்ணா அடிச்சிடலாமா?
ஒரு 52 ஒரு 52 இந்த 0 இருக்கா 0 போட்டுங்க. இன்னொன்னு இருக்கு மேல 4 இருக்கு 10 இருக்கு 10 2 டிஜிட் இருக்கா அதனால 10 முன்னாடி போட்டு இன்ட்டு 4 பின்னாடி போட்டு போயிருக்கீங்க 40. அப்ப கீழே 1 இருக்கு 1 போட்டாலும் போடலாம் போடாவிட்டாலும் போடலாம் 1க்கு வேல்யூ இல்லை 1 இருக்கு அதனால விட்டுடுங்க 40 2ஆம் எண் 2ஆம் எண் ஆன்சர் ரைட்டா பாருலாம். மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றோம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் மாடல்ல ஒண்ணு கேட்டுறாங்க. அதனால மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றோம். இரு எண்களின் மீப்போவா 4 அவற்றில் மீசிமா 520 மேலும் அவற்றில் ஒரு எண் 52 எனில் மற்றொரு எண்ணை காணாது. என்ன பண்ணா கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி ஒரு எண் 52 மற்றொரு எண்ணை காண்பு கேட்பாங்க. மீ போவோம் கொடுத்திருப்போம் மீசிமா கொடுத்திருப்போம் ஒரு எண் மற்றொன்று. அப்ப அதுக்கு பாருங்களா ஒரு எண் இன்ட்டு 2ஆம் எண் ஒரு எண்ணு கொடுத்திருப்பான் இரண்டாவது மற்றொரு எண் தான் 2ஆம் எண் என்ற இஸ் ஈக்குவல் டு மீ போவா இன்ட்டு மீசிமா. இந்த ஃபார்முலாவை படிச்சுக்கணும். ஒரு எண் இன்ட்டு 2ஆம் எண் இஸ் ஈக்குவல் டு மீ போவா இன்ட்டு மீசிமா. அங்க இப்ப கூட எழுதிக்கலாம் ஒண்ணுது இல்ல. மீ போவா மீ போவான்னா 4 மீசிமா பாருங்க. அடுத்தது என்ன கொடுக்குறாங்க கொஸ்டின்ல மீசிமா 520 ஒரு எண் எவ்வளவு 52. இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஓரமா இந்த மாதிரி எழுதிக்கீங்க. எழுதிட்டு ஒரு எண்ணுடைய வேல்யூ என்ன 52 போட்டோமா இன்ட்டு 2ஆம் எண் மற்றொரு எண் அதான் 2ஆம் எண் தெரியாது பரவாயில்ல விட்டுடுங்க இஸ் ஈக்குவல் டு மீ போவான்னா 4 இன்ட்டு மீசிமானா மீசிமா 520 போட்டீங்களா. 2ஆம் எண் 52 மல்டிப்ளைல இருக்குது இங்க பெருக்கல்ல இருக்குது. இது ஈக்குவல் அண்ணால போனா வகுப்புல ஆயிடும். வகுப்புல அப்ப வகுப்புல வந்துருமா 52 பாருங்க 52 எப்படி வந்துருக்க வகுப்புல வந்துட்டா நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு 52 ஒரு டைம்ஸ் அடிச்சுட்டேன்னா இது என்னது இங்க ஒரு டைம்ஸ் ஆஃப் 52 ஒரு 52 1 இந்த 0 போட்டா 10 52 இந்த 52 கூட 0 போட்டா 10 டைம்ஸ் இருக்கு. அப்ப 10 போட்டா மேல என்ன இருக்கு 4 இன்ட்டு 10. அப்ப 10 2 லக்கம் இருக்குது 2 லக்கம் எண்கள் 4 ஒரு லக்கம். அப்ப 10 இன்ட்டு 4 40. புரிஞ்சுதா? அடுத்த சால் போடுவோம். அடுத்த கொஸ்டின் இரண்டாவது கொஸ்டின் பார்ப்போமா. 36 என்ற இரு எண்களின் மீப்போவா பாருங்க 36 156 என்ற இரு எண்களின் கொடுத்துக்கணும்ல இரு எண்களின் மீப்போவா 12 எனில் அவற்றின் மீசிமா காண்க. பாருங்க 36 156 இருக்கா 36 156 இருக்கு என்ற இரு எண்களின் மீப்போவா 12 எனில் அவற்றின் மீசிமா காண்கன்னு கேட்கிறாங்க. இரு எண்கள் கொடுக்கலாம் அண்டர்லைன் பண்ணிக்கன்னா மீப்போவா கொடுக்கலாம் அண்டர்லைன் போட்டுக்கிறாங்களா மீசிமா எண்க. அப்ப இரு எண்கள் அப்ப முதல் எண்
36. இரு எண்கள் கொடுக்குறேன்னா இரண்டாம் எண் எழுதிக்கீங்க. இரண்டாம் எண் 156. அடுத்தது மீப்போவா. மீப்போவா என்ன 12. அடுத்தது என்ன கேட்டுருங்க, மீசிமா. மீசிமா தான் கேட்கிறாங்க, கண்டுபிடிக்கணும் நாம. இப்ப ஃபார்ம் எழுதுமா, முதல் எண் இன்ட்டு இரண்டாம் எண் is equal to மீ கோ வா இன்ட்டு மீ சி மா. இதான் ஃபார்முலா. இது நல்ல கொஸ்டின் நல்லா படிக்கணும். 36 156 என்ற இரு எண்களில் மீபோவா 12 எண்ணில் அவற்றின் மீசியமாவை காண்க. கொஸ்டின் கொடுத்துருக்கானா, அப்ப பாருங்க இரு எண்கள் கொடுத்தா அப்ப முதல் எண் 36, முதல் எண் ஃபர்ஸ்ட்ல இருக்குல்ல, முதல் எண். இரண்டாவது எண், இரண்டாம் எண் 156. மீபோவா 12, மீசிமா தெரியாது. அப்ப பார்க்கலாமா, ரைட். இப்ப பாருங்களா, முதல் எண் இருக்கா, முதல் எண் இருக்கா, முதல் எண் எது, முதல் எண் 36. 36 போடலாமா, இன்ட்டு இரண்டாம் எண். இரண்டாம் எண் என்னது, இரண்டாம் எண் என்னது 156 சீக்வல் போடலாமா. அடுத்தது மீபோவா. மீபோவா 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 12 இன்ட்டு மீசிமா தெரியாது, அதனால மீசிமா போட்டுக்கலாமா, தெரியாது. இப்ப என்ன பண்ணா 36 இன்ட்டு 156 ரைட்டா. இப்ப இந்த 12 ஈக்குவல்ட்டுக்கு இன்னாண்ட வருது, இது ஈக்குவல்ட்டுக்கு இன்னாண்ட வருது. அப்ப ஈக்குவல்ட்டுக்கு இன்னாண்ட வந்தா பெருக்கிறாருந்தா ஈக்குவல்ட்டுக்கு என்னன்னா வகுத்துல ஆயிடும். இப்ப மீசிமா பாருங்க. இப்ப இங்க 100 இருக்கு, 12 இருக்கு, 36 இருக்கு. ரெண்டாவது வாய்ப்பு எடுக்கலாமா. இங்க பாருங்க 6 2 12 6 2 12. சரி, இங்க பாருங்க அடிக்கலாமா. 3 இருக்கு, 3 வழி 1 2 2 1 2 2 3ல 2 போன மீன் எத்தனை இருக்கு, 1 இருக்கு. பக்கத்துல என்ன 16, 8 2 16 அடிச்சிடலாமா. இப்ப பாருங்க 1 6 6 3 6 18. அப்ப மேல என்ன இருக்கு 156, 3 இருக்கு, கீழே 1 இருக்கு, 1 விட்டுடலாம். அப்ப பாருங்க மீ சி மா 6 3 18 8 மீதி 1 3 5 5 1 16 6 மீதி 1 1 1 1 1 3 3 3 1 4 போடலாமா. 6 3 18 8 மீதி 1 5 3 15 15 1 16 6 மீதி 1 1 3 3 3 1 4. அப்ப 468 மீசிமா ஆன்சர் பாருங்க. இப்ப ஒண்ணுமே இல்ல, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றான். 36 156 என்ற இரு எண்களின் மீபோவா 12 எனில் அவற்றின் மீசிமா காண்கள் கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. 36 156 என்ற இரு எண்களின் மீபோவா, இரு எண்கள் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு எண்கள் எது 36, முதல் எண். இரண்டாவது எண் என்ன, இரண்டாம் எண் 156. மீபோவா இருக்கு, மீபோவா 12. மீசிமா கேட்டுருக்காங்க, மீசிமா கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப மீசிமா இருக்கு. ஓகேவா. இப்ப நமக்கு முதல் இரு எண்கள் கொடுத்து மீபோவா மீசிமா கேட்டாங்கன்னா நமக்கு ஃபார்முலா முதல் எண் இன்டு இரண்டாம் எண் இஸ் ஈக்குவல் டு மீபோவா இன்டு மீசிமா. முதல் எண் என்ன, முதல் எண் எங்க இருக்கு 36 போட்டோம். இந்த 36 போட்டோமா. அடுத்தது இரண்டாம் எண் என்ன, இரண்டாவது எண் 156 போட்டோம் இஸ் ஈக்குவல் டு மீபோவா. மீபோவான்னா 12 போட்டோம் இன்டு மீசிமா தெரியாது.
அப்ப 36 இன்டு 156 இந்த 12 பெருக்கல் இருக்குது ஈக்குவல் டு அண்ணாண்ட வந்தா வகுப்புல ஆயிடும். இந்த அடிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அடிக்கிறது எப்படி சொல்லி தரேன், மறுபடியும் சொல்லி தரேன். இந்த 36 அடிக்கிறாங்க, எப்படி அடிக்கிறோம்? 36 இன்டு 156 இருக்கு 12 அடிக்கலாமா? பாருங்களா, 2ஆம் வகுப்புல அடிக்கலாம். மறுபடியும் அடிச்சு காட்டுறேன். 6 2 12 ரைட்டா? இங்க பாருங்க, 2 2 2 2 பக்கத்துல ஒண்ணு பாருங்க, 16 8 2 16 6 6 3 18. அப்ப என்ன இருக்கு? 156 இன்டு 3 இருக்கு. கீழே 1 இருக்கு, 1 விட்டுருங்க. 3 18 8 மீதி 1 3 5 5 1 16 6 மீதி 1 1 3 3 1 4. அப்ப 4. புரிஞ்சுதா கணக்கு? சரி, அடுத்தது போடலாம் பாருங்க. பார்க்கலாம். அடுத்த மாடல்ல பார்க்கலாமா? 3வது கணக்கு. 2 எண்கள் 3:4 கொடுப்பாங்க. 3:4 என்ற விகிதத்தில் உள்ளன. 2 எண்கள் 3:4 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மீபோ 4 எனில் அந்த எண்களின் மீசிமா காண்க. இங்க பாருங்க, இது 2 மெத்தட்ல போனா எளிமையான மெத்தட்ல சொல்லித்தரேன். 2 எண்கள் 3:4 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் ஈப்போவா 4 எனில் அந்த எண்கள் மீசிமா கேட்கிறாங்க. கொஸ்டின் போர்டர நல்லா படிச்சுங்க. 2 எண்கள் அப்ப எழுதிக்கீங்க. 2 எண்கள் அப்ப என்ன எழுதுனா பாருங்களா, 2 எண்கள் முதல் எண் ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு? 3 போட்டுங்க. அடுத்தது 2ஆம் எண் 4. ஆனா விகிதம் சொல்றான். 2 எண்கள் 3:4. முதல் எண் 3 எழுதிங்க, 2ஆம் எண் 4. அவன் விகிதத்தில் உள்ள சரி இருக்கட்டும். அவற்றின் ஈப்போவா 3 கொடுத்திருக்காங்க. ரைட்டா? அடுத்தது மீசிமா கேட்கிறாங்க. எளிமையான முறையில சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஃபார்முலானா மீசிமா தான் கேட்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுன்னா 2 எண்கள் விகிதம் இந்த மாதிரி 3:4 கொடுத்துருப்பாங்க. 3 விகிதத்துல கொடுத்தாங்கன்னா அப்ப எப்படின்னா முதல் எண் விகிதம் எழுதிக்கலாம். முதல் எண் விகிதம் ஃபார்முலா எப்படி எழுதுறீங்கன்னா, முதல் எண் விகிதம் இன்ட்டு 2ஆம் எண் விகிதம் இன்ட்டு மீப்போவா. பாருங்களா, எளிமையான முறையில பாருங்க. 2 எண்கள் 3:4 விகிதத்துல உள்ளன. முதல் எண்
ரெண்டாவது எண்ணு எழுதிட்டீங்க. மீப்போவா 3ன்னு சொல்றாங்க. மீசிமா விகிதம் கேட்கறாங்க. அப்ப விகிதம் கேட்ட முதல் எண் விகிதம், இரண்டாம் எண் விகிதம். மீப்போவா முதல் எண் விகிதம்னா 3, இரண்டாம் எண் விகிதம்னா 4, மீப்போவான்னா 3. அப்ப 3 12, சாரி மீப்போவா 4 கொடுத்திருக்காங்க. மீப்போவா 4 கொடுத்திருக்காங்க. அப்ப 4. ஓகே. இப்ப முதல் எண் என்ன இருக்கு? 3 கொடுத்துட்டாங்க. இரண்டாம் எண் 4 கொடுத்துட்டாங்க. மீப்போவா 4 கொடுத்துட்டாங்க. 4 எழுதிட்டாங்க. இப்ப பாருங்களா, முதல் எண் விகிதம், முதல் எண் விகிதம்னா 3 இன்ட்டு இரண்டாம் எண் என்ன? இரண்டாம் எண் 4. மீப்போவானா 4 கொடுத்தாங்க. 3 12 இன்ட்டு 4, 12 48. அப்ப மீசிமா ஆன்சர் அவ்வளவுதாங்க. இங்க பாருங்களா, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க கவலைப்படாதீங்க. 25 25 எளிமையா எடுக்கலாம். மேக்ஸ பத்தி கவலைப்படாதீங்க. மேக்ஸ்ல 25 25 தான் நம்ம எடுக்கிறோம். 2 எண்கள் 3:4 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மீப்போவா 4 எனில் அந்த எண்களில் மீசியமா கேட்கிறாங்க. 2 எண்கள் கொடுத்துட்டாலே என்ன பண்ணணும்? முதல் எண் போடுங்க, இரண்டாவது எண் போடுங்க. ஃபர்ஸ்ட்ல 3 இருக்கு, ரெண்டாவது 4 இருக்கு. மீப்போவா இருக்கு 4. மீசியமா என்னன்னு கேக்குறாங்க. மீசியமா என்னன்னு போட்டுருங்க. அப்ப ஃபார்முலா மீசியமானா முதல் எண் விகிதம் இன்ட்டு இரண்டாம் எண் விகிதம் இன்ட்டு மீப்போவா. முதல் எண்கள் 3 இன்ட்டு 4 இன்ட்டு மீப்போவாக்கு 4, 3 12, 12 இன்ட்டு 4 48. ஈஸியா முடிஞ்சுதா? இந்த மாடலை கேட்பாங்க. அடுத்து இன்னொரு சம் போடலாமா? அடுத்த கொஸ்டின், 4வது கொஸ்டின் போடலாமா? 2 எண்கள் 5:6 என்ற விகிதத்தில் உள்ளன. அதாவது பாத்தீங்கன்னா 2 எண்கள் 5:6 என்ற விகிதத்தில் 2 எண்கள் 5:6 என்ற விகிதத்தில் உள்ளன. அடுத்த அவற்றின் மீசிமா 480 எனில் மீப்போவா கேக்குறாங்க. இங்க பாருங்களா, மீப்போவா கேக்குறாங்க. 2 எண்கள் 5:6 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மீசிமா 480 எனில் மீப்போவா கேக்குறாங்க. நம்ம எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் 2 எண்கள் கொடுக்குறான், எழுதுவோம். முதல் எண்கள் 5, இரண்டாம் எண்கள் எவ்வளவு? 6. அடுத்தது என்ன கொடுத்தாங்க? அண்டர்லைன் பண்ணிட்டான். மீசிமா கொடுத்துறாங்க. மீசிமா 480. அடுத்தது என்ன கேட்டுக்கிறாங்க? மீப்போவா என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ரைட்டா? சரி, இப்ப நம்ம ஃபார்முலா பார்ப்போமா? மீப்போவுக்கு ஃபார்முலா, மீப்போவாவுக்கு ஃபார்முலா மீசிமா டிவைடட் பை முதல் எண் விகிதம் இரண்டாம் எண் விகிதம். ஒண்ணு இல்ல, மீப்போவா போட்டுட்ட ஃபார்முலா மீசிமா டிவைடட் பை முதல் எண் விகிதம் இன்டு இரண்டாம் எண் விகிதம் போடலாமா? மீப்போவா
மீசிமான்னா மீசிமா 480. ரைட்டா? முதல் எண் என்ன? முதல் எண் விகிதம். முதல் எண் என்ன? 5. அடுத்தது இரண்டாம் எண் என்ன? இரண்டாம் எண் 6. ஓகேவா? இப்ப அடிக்கலாமா? இது 2 கூட அடிக்குது. 3 2 6 எப்படி அடிக்கலாம்? 3 2 6 அடிக்கலாம். இங்க 2 அடிச்சிடலாம். 2 அடிக்கலாமா? 2 2 4 4 2 8. இந்த 0 பாருங்க. 4 எப்படி இருக்குன்னா 2 2 4 4 2 8 0. இந்த 0 போட்டுக்கலாம். அடுத்தது 5 கூட அடிக்கலாம். 5 அடிக்கலாமா? அடிக்கலாமா? 2 24 சேர்த்துங்க. 24 4 5 20 8 5 40. அடுத்தது 1 3 3 1 3 3 6 3 18 16. இப்போ வா. இந்த அடிக்கிறது புரியலன்னா மறுபடியும் அடிச்சு காட்டுறேன். இது புரியல, மறுபடியும் அடிச்சு காட்டுறேன். 480 480 5 × 6 பாருங்களா? 3 2 6 அடிங்க. இங்க 2வது டேபிள கட் பண்ணா மேலே 2வது டேபிள கட் பண்ணலாம். 2 2 4 8ல 2 இருக்கு. 4 2 8. இந்த 0 போட்டுக்கலாமா? சரி, மறுபடியும் அடிச்சு காட்டும் பாருங்க. மறுபடியும் 5 அடிக்கலாம். 1 5 5 பாருங்க. 2 இருக்கு, 5 இருக்கு. பெரிய நம்பர் அது. அப்ப பக்கத்து நம்பர் சேர்த்துக்க. 24. அப்ப 4 5 20. அதனால 4 போட்டுருங்க. 24 20 போன எவ்வளவு? 4. பக்கத்துல என்ன இருக்கு? 0. 8 5 40 8. மறுபடியும் 3 அடிக்கலாமா? 1 3 3. இங்க பாருங்க 48 எப்படி அடிக்கலாம்னு பாருங்க. 4 48ல எத்தனை 3 இருக்கு? நான் ஃபர்ஸ்ட் 4 எடுத்துங்க. 1 3 3 1 போட்டுங்க. 4ல 3 போனா 1. பக்கத்து நம்பர் சேர்த்துங்க. 18 6 3 18 6 16 வந்து போச்சு. கீழே 1 இருக்குது. அதுல இருக்குது 16. மீ போவோம் 16. ஆன்சர் ரைட். மேக்ஸ் கிளாஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் மேக்ஸ் டெஸ்ட் பாத்தீங்கன்னா 30 டெஸ்ட் வருங்க. ஒரு டெஸ்டுக்கு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு டெஸ்டுக்கு 25 கொஸ்டின் இருக்கா. 30 டெஸ்ட் நம்ம ஃபாலோ பண்றோம். டெஸ்ட் பேட்ச்ல யாருன்னா விருப்பம் இருந்தா டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா மேக்ஸ்க்கு மட்டும் பார்த்தா 500 rupees தான். உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு சிலபஸ் மாதிரி எப்படி மேக்ஸ் நடத்துவோம்னா 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு இருக்கிற பள்ளி பாட புத்தகம் அந்த முழுவதும் எல்லா கணக்கு நடத்தி வீடியோவா கொடுத்துருவோம். அடுத்தது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் 2010ல இருந்து 2024 உள்ள ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் சிலபஸ் வைஸா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎம் ரைட்டுங்களா, தனி வட்டி கூட்டு வட்டி அந்த மாதிரி சிலபஸ் வைஸா உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் நடத்தி வீடியோ கிளாஸ் அனுப்பிடுவோம். உங்களுக்கு ஃபீஸ் பாத்தீங்கன்னா இந்த 6 மாசத்துக்கு எக்ஸாம் முடிகிறது மேக்ஸுக்கு 500 ரூபாய் 1 டே. உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க போன் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணி சேர்ந்துக்கலாம். நன்றி, வணக்கம்.